அன்னை கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும். நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர். ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும். அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்க மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. அந்நியனா பேசுறாங்களா, அம்பியா பேசுறாங்களா, இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார். அவர் அந்த கட்சியில் என்ன நிலவரத்தில் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் அவர் பொறுப்பாளர் போட்டா வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்றாரு, அந்த கட்சி வேணாம்னு சொல்றான்னு தெரியல. அவர் அந்த கட்சியை மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்ல கருத்துக்கள் எங்கே ஏற்படும்? எப்பொழுதும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை, பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்து எப்பொழுதும் வழுக்காமல் வலுவாமல் பிறலாமல் ஆட்சி நடத்துகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டுல. அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவுத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயில்ல எல்லாம் 4000 ரூபாய் டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசல பாக்குறதுக்கு போவாங்க. அதே சேகர்பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு, கோவில்ல இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க. யாருன்னா சேகர்பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐயா, அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயில கழுவணுமா? கும்பாபிஷேகம் நடக்கும். லோக்கல்ல யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேல ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர்பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, செவுத்துல ஒட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய செவுத்துல இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைட்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேரு தான், அது சேகர்பாபு.